Okay, so let's start the session. So what we are going to do is we are going to see what are the tools and tech stack we are going to learn in this DevOps training. So we are going to see about what are the DevOps tools and what are the prerequisites to learn DevOps. Let's see. Okay. Okay. So before getting into DevOps tools, what are the prerequisites to get into DevOps? So நான் already சொல்லிட்டேன் what is DevOps. Okay. So அப்போ DevOpsனா என்ன அப்படின்னா ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ற அப்ளிகேஷனை எவ்வளோ ஃபாஸ்டா ப்ரொடக்ஷனுக்கு கொண்டு போறது. ஓகே. ஸோ ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்றாங்க how fast we can get into the production. That's a matter. Okay. So இப்போ எதுலலாம் உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும் அப்போ வந்து what is the prerequisite for DevOps அப்படின்னா ஓகே நார்மலா ஒரு அப்ளிகேஷன் எப்படி ரன் ஆகுது, எப்படி அதை செட்டப் பண்றாங்க, அந்த ப்ரொடக்ஷன் என்வரான்மெண்ட் எப்படி செட் பண்றாங்க, டெவலப்மெண்ட் என்வரான்மெண்ட் எப்படி செட் பண்றாங்க, டெஸ்டிங் என்வரான்மெண்ட் யூஆட் எப்படி செட் பண்றாங்க, இதை பத்தியான ஐடியாஸ் உங்களுக்கு இருக்கணும். ஓகே, இந்த மாதிரி ஐடியாஸ் இருந்தால் தான் யூ கேன் கெட் இன் டு டெவாப்ஸ். ஓகே, சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஒரு அப்ளிகேஷன் நீங்க ரன் பண்ணணும் நார்மலா. ஓகே, எவ்ரி ஐடி கம்பெனிஸ் வாட் தே டூ இஸ் தே டெவலப் த அப்ளிகேஷன். கரெக்டா? Every IT companies they develop a application. They are working on the application and the development of application. Okay, so every companies develop the applications. So it may be a product-based company, it may be a service-based company. So product-based company develop the application for their own company and they connect with the customer. Service-based company they develop the application for other companies. Okay, so you will have difference. So end of the day, every company is going to develop application. That means a program. Okay, so what I'm coming to say is அப்போ ஒரு அப்ளிகேஷன் வந்து நார்மலா வந்து கிரியேட் பண்றாங்க, டெவலப் பண்றாங்க, தட்ஸ் குட். ஒரு அப்ளிகேஷன் ரன் பண்ணா வாட் இஸ் த ரெக்வயர்மெண்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூ நீட் அ ஹார்ட்வேர், யூ நீட் அ ரேம். ஓகே, யூ நீட் அ ஹார்ட்வேர் ரிசோர்ஸ் லைக் ரேம். ஓகே, ரேம், CPU, தென் ஹார்ட் டிஸ்க். ஸோ இந்த காம்பனன்ட்ஸ்லாம் இருக்கணும். ஸோ தட்ஸ் கால்ட் யூ மிஷின். ஒரு பேர் மெட்டல் இருக்கணும். பேர் மெட்டல் ஆர் வர்ச்சுவல் மிஷின் கேன் பி எனிதிங். அப்போ ரேம், CPU, ஹார்ட் டிஸ்க் இதெல்லாம் சேர்ந்த ஒரு மிஷின் இருக்கணும். ஓகே, யூ நீட் அ மிஷின். ஓகே, ஸோ அப்போ உங்களுக்கு வந்து கொஞ்சம் ரேம், CPU, ஹார்ட் டிஸ்க் பற்றின ஐடியாஸ் இருக்கணும். பிகாஸ் உங்கள் அப்ளிகேஷன் ரன் பண்ணும்போது அந்த ரேம், CPU, ஹார்ட் டிஸ்க், நெட்வொர்க் இதை பேஸ் பண்ணி தான் ரன் ஆகும். Why I'm coming to say is in this training we are going to learn about cloud and DevOps. நம்ம வந்து cloud பார்க்க போறோம். We are going to see about DevOps. Okay, so when it comes to cloud, you should have idea about the RAM, CPU, hard disk, network. Why? Because ஒரு application run பண்ணும்போது it depends on RAM, CPU, hard disk, network. Correct? Network plays an important role. You know, நீங்க வந்து ரிமோட்ல இருந்து ஆக்சஸ் பண்ண போறீங்க அப்ளிகேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து இன்ஸ்டாகிராம் ஆக்சஸ் பண்றீங்க. லெட்ஸ் கன்சிடர் இஃப் யூ ஆக்சஸிங் இன்ஸ்டாகிராம். ஓகே, எங்கேருந்து ஆக்சஸ் பண்றீங்க? இங்கேருந்து ரெக்வஸ்ட் வந்து இன்ஸ்டாகிராம் சர்வருக்கு போகுது. அப்போ சர்வர்ல இருந்து எனக்கு ரெஸ்பான்ஸ் வந்து இந்த பேஜ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அங்க நெட்வொர்க், இன்ஸ்டாகிராம் சர்வர்ல ப்ராப்பரான நெட்வொர்க் இருந்தாதான் எனக்கு என்ன ஆகும், இங்க எனக்கு ஃபாஸ்டா வெப்சைட் ரிசீவ் ஆகும். அப்போ இன்ஸ்டாகிராம் சர்வர்ல ப்ராப்பரான நெட்வொர்க் இல்லைன்னா ஐ கான்ட் டூ எனிதிங். ஸோ ப்ராப்பரான CPU இருக்கணும், ரேம் இருக்கணும். அப்போதான் ஃபாஸ்ட்டாக அந்த ப்ரோக்ராம் ரன் ஆகி ஐ கெட் அவுட்புட். ஸோ யுவர் அப்ளிகேஷன் இஸ் டிபெண்ட்ஸ் ஆன் ரேம், CPU, ஹார்ட் டிஸ்க். ஸோ ஆஸ் அ ஆர்கிடெக்ட், ஓகே, ஆஸ் அ கிளவுட் ஆர்கிடெக்ட், பிகாஸ் இதில் வந்து நம்ம கிளவுட் ஆர்கிடெக்ட் கவர் பண்ண போகிறோம். ஸோ யூல் பி லேர்னிங் DevOps அண்ட் கிளவுட். வை? பிகாஸ் you'll be having an enhanced opportunity. ஸோ நீங்கள் கிளவுட் ரோல்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம், DevOps ரோல்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம். அண்ட் த தேர்ட் பாயிண்ட் இஸ் some companies ask DevOps engineer to do cloud roles. DevOps engineers-உம் cloudல ஒர்க் பண்ற எதிர்பார்ப்பாங்க. That's called cloud ops. Okay, cloud ops னு சொல்லுவாங்க, cloud operation. I will teach you. So அப்ப இன்னைக்கு வந்து cloud-ஓட நாலேஜ் இருக்கணும், DevOps-ஓட நாலேஜ் இருந்தாதான் நீங்க வந்து cloud ops-ஐ வந்து அச்சீவ் பண்ண முடியும். Okay, so we should have good knowledge in cloud also. So அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா what I'm coming to say is RAM, CPU, hard disk இதை பத்தியான நாலேஜ் இருக்கணும். I'll teach you, don't worry. Fine. So டைரக்டா ஒரு அப்ளிகேஷனால ரேம், CPU, ஹார்ட் டிஸ்க் ஒரு ஹார்ட்வேர்ல ரன் பண்ண முடியாது. ஏன்னா அப்ளிகேஷனுங்கிறது ஒரு ப்ரோக்ராம், ஒரு பைத்தான் ப்ரோக்ராம் ஆர் ஜாவா ப்ரோக்ராம் ஆர் C++. It is developed using some languages. Okay, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா it can be developed using any languages. Okay, so based on the company requirements and what tech stack they're using, they'll be choosing the language.
அப்போ let's consider it's a Java language. அப்ப இந்த அப்ளிகேஷன் வந்து ஒரு Java languageல டெவலப் பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த ப்ரோக்ராமை டைரக்டா ஒரு ஹார்ட்வேர்ல ரன் பண்ண முடியாது. பிகாஸ் யுவர் ஹார்ட்வேர் டஸ் நாட் அண்டர்ஸ்டாண்ட் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். கரெக்டா உங்களால ஒரு ஹார்ட்வேர் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் நாட் ஐம் சாரி ஹார்ட்வேர் டஸ் நாட் அண்டர்ஸ்டாண்ட் ஜாவா. ஓகே, பிகாஸ் ஹார்ட்வேர் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் ஒன்லி ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். உங்க ரேம் சிபியூலாம் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் தான் தெரியும் தவிர அதுக்கு வந்து ஜாவா லாங்குவேஜோ பைத்தான் லாங்குவேஜோ தெரியாது. அப்போ வந்து ஒரு ஹார்ட்வேர்ல நீங்க டைரக்டா ஒரு ஜாவா சோர்ஸ் கோடோ ஒரு ஜாவா ப்ரோக்ராமோ ரன் பண்ண முடியாது. தட்ஸ் வாட் ஐம் கமிங் டு சே. So the end is what I'm coming to say is okay, அப்ப டைரக்டா ப்ரோக்ராம் வந்து உங்க ஆர்டர் கூட கம்யூனிகேட் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் கன்சிடர் ஐ ஹேவ் a speaker. Let's go to speaker volume. Okay, இங்க போய் ஸ்பீக்கர் வால்யூம்ல நான் சவுண்ட் இன்க்ரீஸ் பண்றேன். see whether can I communicate with my laptop, increase the sound increase பண்ணுவோம், whether it can understand my language? No. அப்போ begin the scene, நான் இங்க கண்ட்ரோல் பண்றேன், இங்க வால்யூம் இன்க்ரீஸ் பண்றேன் டிக்ரீஸ் பண்றேன். வாட் ஹேப்பன்? பிகின் தி சீன், எனக்கு ஸ்பீக்கர்ங்கிற ஹார்ட்வேர்ல வால்யூம் ரைஸ் ஆகும் டிக்ரீஸ் ஆகும். அப்போ அந்த ஸ்பீக்கர்ங்கிற ஹார்ட்வேருக்கு யார் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க? தட்ஸ் மை டவுட். ஸ்பீக்கருங்கிற ஒரு ஹார்ட்வேர், ரேம்ங்கிறது ஒரு ஹார்ட்வேர், சிபியூங்கிறது ஒரு ஹார்ட்வேர், எவ்ரி திங்ஸ் ஹார்ட்வேர். அப்போ ஒரு ஜாவா ப்ரோக்ராம் டைரக்டா ஆர்டர் கூட கம்யூனிகேட் பண்ண முடியாது பிகாஸ் யுவர் ஹார்ட்வேர் அண்டர்ஸ்டாண்ட் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். அப்போ who will be giving instruction to your hardware? For example, நீங்க ஒரு ஃபைல் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா யார் வந்து ஹார்ட் டிஸ்க்ல ஃபைல் கிரியேட் பண்ண ஹெல்ப் பண்றோம்? ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்றீங்க, ஒரு க்ரோம் அப்ளிகேஷன் ரன் பண்றீங்கன்னா அந்த அப்ளிகேஷனை எப்படி சிபியூ ரேம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த அப்ளிகேஷனை ப்ராசஸ் பண்ணுது? ஒரு மேத்தமெட்டிக் கால்குலேஷன் போறீங்க, 1+1 போட்டீங்க அப்படின்னா எப்படி சிபியூ 2ன்னு ரிசல்ட் தருது? ஏன்னா சிபியூக்கு எல்லாமே ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் தான் புரியும், மிஷின் கூட தான் புரியும். அப்போ ஹவு இட் ஒர்க்ஸ்? So to solve this problem, as a human, you can't directly interact with your hardware. As a human, directly நீங்க வந்து hardware கூட interact பண்ண முடியாது. அப்போ intermediate-ல யார் ஹெல்ப் பண்றா அப்படின்னா OS program. Okay, in intermediate, who help us is OS program. Okay, so அப்போ OS-ங்கிற program தான் will help us to interact with your hardware. அப்போ OS-ங்கிறது ஒரு program. அந்த ப்ரோக்ராம் என்ன பண்ணும் அப்படின்னா உங்க ஆர்டர் கூட கம்யூனிகேட் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஏன்னா அந்த மாதிரி அந்த ப்ரோக்ராமை கஸ்டமைஸ் பண்ணி எழுதியிருப்பாங்க, ஒரு லோ லெவல் லாங்குவேஜ்ல எழுதியிருப்பாங்க, ஸோ தட் இட் கேன் இன்டராக்ட் வித் யுவர் ஹார்ட்வேர். அப்போ ஆஸ் எ யூசர் நீங்க டைரக்டா ஆர்டர் கூட கம்யூனிகேட் பண்ண மாட்டீங்க. ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுங்க, ஒரு அப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்ணுங்க, ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் பண்ணுங்க, எனிதிங், யூ நாட் டைரக்ட்லி இன்டராக்ட் வித் யுவர் ஹார்ட்வேர். த்ரூ OS யூ சென்ட் அ இன்ஸ்ட்ரக்ஷன் டு யுவர் ஹார்ட்வேர். ஓஎஸ்க்கு நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பீங்க, உங்க ஓஎஸ்ல கர்னல்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்கும், அந்த ப்ரோக்ராம் தான் will communicate with your hardware. Clear? சரி, இதெல்லாம் நம்ம படிப்போம். ஸோ what I'm coming to say is அப்போ ரேம், CPU, ஹார்ட் டிஸ்க் அதை பத்தி நாலேஜ் இருக்கணும், ஓஎஸ் பத்தியான நாலேஜ் இருக்கணும். You should have knowledge on OS. ஏன்னா top of OS only your application will be running. Top of OS only your application will be running. Got it? Okay, this is how it works. Upper top of OS program தான் உங்க அப்ளிகேஷன் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். Clear? Got it? So what I'm coming to say is அப்ப OS பத்தியான knowledge இருக்கும். So we have lot of OS, Mac OS, Linux, Unix, Windows. 90% of companies run their application on Linux OS. 90% of companies. See, still I know a lot of companies they are using Windows. அவங்க விண்டோஸ் யூஸ் பண்றாங்க உங்க ப்ராஜெக்ட்ல, பட் they are started to migrate. விண்டோஸ்ல இருந்து லினக்ஸ்க்கு மைக்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பிகாஸ் they are using Kubernetes விண்டோஸ்ல எஃபிஷியண்டா ரன் பண்றதை விட லினக்ஸ்ல தான் Kubernetes மாதிரி சாஃப்ட்வேர்லாம் எஃபிஷியண்டா ரன் ஆகும். ஸோ வாட் ஐம் கமிங் டு சே இஸ் திஸ் இஸ் லினக்ஸ் எரா. ஸோ எந்தெந்த கம்பெனிஸ்லாம் ஆல்ரெடி மைக்ரேட் பண்ணவங்க லினக்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, தட்ஸ் குட், பிகாஸ் பை யூசிங் லினக்ஸ் they are benefited. ஸோ அதெல்லாம் பார்ப்போம், ஏன் லினக்ஸ் யூஸ் பண்றாங்க இதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஆன் OS கிளாஸ், ஆன் லினக்ஸ் கிளாஸ் பார்ப்போம், டோன்ட் வரி. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் யூஸ் பண்ற கம்பெனியும் மைக்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க லினக்ஸ்க்கு அப்ளிகேஷன். ஸோ யூ ஷுட் ஹேவ் குட் நாலேஜ் இன் லினக்ஸ். ஒய்? பிகாஸ் உங்க DevOps டூல்ஸ், end of the DevOps tools என்ன? It's a program. End of the day, it's a
program. அப்ப அந்த program வந்து எல்லாமே most of the DevOps tools will be configured in Linux தான். எல்லா DevOps tools 90% of DevOps tools என்ன பண்ணுவாங்க கம்பெனிஸ்ல Linux environmentல தான் DevOps tools configure பண்ணுவாங்க. அப்போ my doubt is நீங்க DevOps படிக்கணும் அப்படின்னா DevOps tools configure பண்ண தெரிஞ்சிருக்கும். DevOps tools எதுல configure பண்ணுவாங்க? Linuxல பண்ணுவாங்க. Linux தெரிஞ்சா தானே DevOps tools Linuxல configure பண்ண முடியும். Linux தெரியாம எப்படி DevOps tools Linuxல configure பண்ண முடியும்? That's my question mark. Second one. Toolsல ஏதாச்சும் ஒரு ட்ரபிள் ஷூட் பண்ணணும். ஓகே, ஏதாவது ட்ரபிள் ஷூட் பண்ணணும் அப்படின்னா அந்த லாக்ஸ் எல்லாமே அந்த லினக்ஸ் ஓஎஸ்ல தான் போய் சேவ் ஆகும். அப்போ லினக்ஸ்ல நல்ல நாலேஜ் இருந்தால் தானே அந்த டூலை ட்ரபிள் ஷூட் பண்ண முடியும். Do you agree or not? Do you agree? கரெக்டா? ஏன்னா most of the DevOps tools are configured Linux OS. அப்ப டாப் ஆஃப் லினக்ஸ்ல தான் ரன் ஆகிட்டு இருக்கு. எனக்கு லினக்ஸ் நாலேஜ் இல்லை அப்படின்னா எப்படி நீங்க அந்த டூல்ஸை கான்ஃபிகர் பண்ணுவீங்க, எப்படி நீங்க ட்ரபிள் ஷூட் பண்ணுவீங்க? இப்போ டாக்கர்லாம் லினக்ஸ்ல தான் கான்ஃபிகர் பண்ணுவாங்களே, ஏன்னா இட்ஸ் யூசர் ஃப்ரெண்ட்லி டு லினக்ஸ். டாக்கர்ஸ் குபர்னெட்ஸ்லாம் அப்போ லினக்ஸ் நாலேஜ் இல்லாமல் யூ கான்ட் டூ எனி திங். ஸோ நீங்க லினக்ஸ்ல எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கீங்களோ, லினக்ஸ்ல எவ்வளோ நீங்க மாஸ்டர் பண்றீங்களோ, DevOps இஸ் நத்திங் டு யூ. DevOpsங்கிறது ஒண்ணுமே கிடையாது. லினக்ஸை மட்டும் நீங்க, ஏன்னா அதுதான் பேஸே. சி நீங்க அந்த அப்ளிகேஷன் டெப்ளாய்மெண்ட் அதெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் நெக்ஸ்ட் ஸ்டேஜ். ஐம் கமிங் டு த ரன்னிங். ஒரு டூல் வந்து லினக்ஸ்ல ரன் ஆயிட்டு இருக்கு. அப்போ கோர் தெரிஞ்சாதான், கோரோட நாலேஜ் இருந்தால் தான் அந்த டூலை ப்ராப்பரா ரன் பண்ண முடியும், ப்ராப்பரா கான்ஃபிகர் பண்ண முடியும், ப்ராப்பரா ட்ரபிள் ஷூட் பண்ண முடியும். அட்லீஸ்ட் அட்மின் லெவலில் நீங்க லினக்ஸ் கான்ஃபிகரேஷன் லெவலில் நீங்க வந்து ட்ரபிள் ஷூட் பண்ண முடியும். ஸோ வாட் ஐம் கமிங் டு சே இஸ் we have to learn Linux. Without Linux you can't do anything. So don't worry, I'll be teaching you Linux in easy way. ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் வந்து RAM, CPU, ஹார்ட் டிஸ்க் பத்தி படிப்போம். எங்கன்னா கிளவுட்ல ரொம்ப டிஸ்கஸ் பண்ணுவோம். சிபியூல கோர்ஸ்னா என்ன, வில் பி டிஸ்கசிங் அபவுட் கோர்ஸ், மல்டி கோர்ஸ் அண்ட் சிங்கிள் கோர்ஸ். அதுக்கப்புறம் வந்து RAM பத்தி நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். ரேம்லேயே நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. தென் SSDs பத்தி, ஸ்டோரேஜ் பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். லைக் SSD பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஹார்ட் டிஸ்க் பத்தி, லைக் மேக்னெட்டிக் டிரைவ்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ வில் பி டிஸ்கசிங் ஆல் கோர் லெவலில் நம்ம படிக்க போறோம். Because we are going to become an architect. So normally, see, what I'm coming to say is, யாரோனா AWS படிக்கலாம், யாரோனா DevOps படிக்கலாம், that's not matter. But we are starting from core. See, இப்போ AWSல எனக்கு S3 தெரியும், IM தெரியும், எனக்கு வந்து EC2 தெரியும், இதே தான் நீங்க சொல்லி தர போறீங்களா கேட்டீங்கன்னா I'm not. Okay, why? Because see, யாரோனா EC2 படிக்கலாம், இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணலாம், யாரோனா S3 படிச்சு பக்கெட் கிரியேட் பண்ணலாம், யாரோனா RDS படிச்சு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணலாம். கம்பெனிக்கு அவங்க தேவை கிடையாது. கம்பெனிக்கு அவங்க தேவை கிடையாது. கம்பெனிக்கு யார் தேவைன்னா the cloud engineers who follow the best practices. EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ண தெரியுமா, என்னோட ரெக்குவயர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கிரியேட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள், என்னோட ரெக்குவயர்மெண்ட்ஸ் வந்து ஒரு டெவலப்மெண்ட்ல ஒரு அப்ளிகேஷன் ரன் பண்ணும். டெவலப்மெண்ட்ல எனக்கு ஒரு அப்ளிகேஷன் ரன் பண்ணும். எனக்கு ப்ராப்பரா லினக்ஸ் ப்ராப்பரா எனக்கு EC2 நாலேஜ் இல்லை அப்படின்னா நான் போயிட்டு ஏதோ ஒரு இன்ஸ்டன்ஸ் டைப், ஏதோ ஒரு CPU சூஸ் பண்ணி ரன் பண்ணிடுவேன். என் கம்பெனிக்கு அப்ளிகேஷன் ரன் ஆயிரும், பட் பில் எங்கேயோ போயிடும், காஸ்ட் ஆப்டிமேஷன் இருக்காது. ஸோ who is the company is looking for architect who will fulfill the company's requirements and also work on cost optimization. ப்ராப்பரா ஆர்கிடெக்ட் டிசைனும் பண்ணி கொடுக்கணும், காஸ்ட் ஆப்டிமேஷன்லையும் ஒர்க் பண்ணணும், எந்தெந்த ரெக்குவயர்மெண்ட்ஸ்க்கு எந்தெந்த கரெக்டான சொல்யூஷன் நீங்க கொடுக்கணும். தட்ஸ் கால்ட் ஆர்கிடெக்ட் சொல்யூஷன். ஓகே, ஸோ தட்ஸ் வாட் வி வில் டூ இன் AWS. அதுதான் நம்ம AWSல பண்ண போறோம். சும்மா நம்ம இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ற இதை மட்டும் பார்க்க மாட்டோம். அட்வான்ஸ் லெவல் ஆஃப் கிளவுட்ல வாட் வில் லேர்ன் இஸ் வில் பி லேர்னிங் த ஆர்கிடெக்ட் சிலபஸ். எப்படி வந்து டிசைன் பண்றது, எப்படி காஸ்ட் ஆப்டிமைசேஷன் பண்றது, எப்படி ஒரு கம்பெனிக்கு பெஸ்ட் சொல்யூஷன் கொடுக்குது, இதெல்லாமே பார்ப்போம், இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஓகே, ஸோ அப்போனா ரேம்னா என்ன தெரிஞ்சா தெரியும், CPU எப்படி ஒர்க் ஆக தெரியணும், ஹார்ட் டிஸ்க் எப்படி ஒர்க் ஆக தெரியணும், ஓகே, நெட்வொர்க் எப்படி ஒர்க் ஆக தெரியணும், இதெல்லாம் தெரிஞ்சாதான் கம்பெனிக்கு ஒரு பெஸ்ட் சொல்யூஷனா பெஸ்ட் டிசைன் பண்ணி கொடுத்து ப்ராப்பரான காஸ்ட் ஆப்டிமேஷன் பட்ஜெட் ஃபிக்ஸ் பண்ண முடியும். டு யூ அக்ரி வித் மீ? யாரெல்லாம் இதுல ஒர்க் பண்றாங்களோ they are called as cloud engineers. மித்த பேர்லாம் cloud engineersலாம் கிடையாது. they are just the cloud practitioners. just cloud தெரியும் அவ்வளவுதான். they can't call as engineerங்கிறவங்க okay, they have to design properly based on the requirements, they have to work on cost optimization. இதெல்லாம் ஒர்க் பண்றது தான் ப்ராப்பரான ஆர்கிடெக்ட் அண்ட் இன்ஜினியர்ஸ். ஓகே, ஜஸ்ட் ஒரு மேலோட்டமா EC2 S3 இதெல்லாம் படிச்சுட்டு if I go, there's no use of it.
Clear? So we'll be mastering the AWS. Okay, இப்போ நான் சொன்னது எல்லாமே AWSல பார்ப்போம். Then Linux, as I said, Linux கண்டிப்பா நம்ம படிச்சாகணும். Okay, so we'll be learning AWS cloud and Azure நம்ம பார்ப்போம். Okay, we'll be learning AWS and Azure. Okay, அப்ப Linux படிச்சாச்சு. Next AWS Azure படிப்போம். Next we'll be starting with DevOps tools. Okay, if at DevOps tools, what we have to learn is first we have to cover, okay, Git and GitHub. Git and GitHub is must. That means source code management, version control system. This is version control system ரொம்ப important. Why? Because as I said, உங்க டெவலப்பர் கோட் எழுதுனதுக்கு அப்புறம் இங்க தான் கோட ஸ்டோர் பண்ண போறாரு. உங்க டெவலப்பர் கோட் எழுதுனதுக்கு அப்புறம் கோட வந்து GitHubல Bitbucket. We'll also learn Bitbucket. Okay, because in some companies they go for Bitbucket. Okay, in some companies they go for Bitbucket. So நம்ம GitHub Bitbucket இது மூணுமே படிக்க போறோம். மூணுமே வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் தான். ஜஸ்ட் கோட் ஸ்டோர் பண்றதுக்கு. அப்ப அங்க என்ன படிப்போம்னா எப்படி கோட் ஸ்டோர் பண்றது, எப்படி கோட மேனேஜ் பண்றது, எப்படி பிரான்ச்சஸ் ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்ட் பண்றது, எப்படி ட்ரவுட் ஷூட் பண்றது, இதெல்லாமே பார்ப்போம். as a DevOps engineer இதெல்லாமே பார்ப்போம். எப்படி ஒரு GitHub வந்து Jenkins கூட கான்ஃபிகர் பண்றது, அந்த வெப் புக்ஸ் இதெல்லாம் பார்ப்போம். Okay, so we mastering the Git and GitHub plus GitHubல Git CI tool இருக்கு, Git action. GitHub actions இருக்கு, we'll be seeing that. Okay, GitHub actions GitHubல CI/CD tools வச்சிருக்காங்க, CI tool வச்சிருக்காங்க, அதுமே நம்ம பார்ப்போம். Clear? So இது வந்து லேட்டரா தான் பார்ப்போம், ஏன்னா ஸ்டார்டிங்ல உங்களுக்கு கிளியரா இருக்காது. பேசிக்கா வேணா நான் I'll be giving intro and will be mastering later. Okay, fine. Then we'll start with application. ஒரு ஜாவா அப்ளிகேஷனை எப்படி ஒரு டெக் ஸ்டாக், ஃபர்ஸ்ட் ஒரு டெக் ஸ்டாக்கை பார்ப்போம். ஸோ வில் ஸ்டார்ட் வித் ஜாவா டெக் ஸ்டாக். ஒரு ஜாவா அப்ளிகேஷன் எப்படி கோட் எழுதுறாங்க, நீங்க டெவலப்மெண்ட்லாம் படிக்க மாட்டீங்க. டெவலப்பர் எழுதின கோடை எப்படி ரன் பண்றாங்கன்னு பார்ப்போம். சரி, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. என்ன கமாண்ட் யூஸ் பண்ணி ரன் பண்றாங்க, எப்படி கம்பைல் பண்றாங்க, எப்படி அது பில்ட் பண்றாங்க. ஸோ பில்ட் பண்றதுக்கு வில் பி லேர்னிங் அபவுட் மேவின். ஓகே, ஒரு ஜாவா கோடை எப்படி பில்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு வில் பி சீயிங் இன் மேவின். ஸோ மேவின்ங்கிற டூல் வந்து இட்ஸ் கால்ட் அஸ் பில்ட் டூல். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் பில்ட் டூல். ஸோ இந்த டூலோட பர்பஸ் என்ன நான் சொல்லியிருக்கேன். ஜஸ்ட் உங்க ஜாவா கோட கொடுத்தீங்க அப்படின்னா அதை பில்ட் பண்ணி வாட் இட் வில் கிவ். ஒன்ஸ் அகைன், that is a build tool. Clear? Okay, so just build tool நான் சொன்னேன். நீங்க உங்க டெவலப்பர் வந்து என்ன பண்ணாரு, கோட GitHubல புஷ் பண்ணிடுவாரு. ஒன்ஸ் புஷ் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் பில்ட் ஸ்டேஜ் தான். பில்ட்ல கோட் எடுத்துட்டு வந்து அதை கம்பைல் பண்ணி அதை பேக் பண்ணி ஒரு அப்ளிகேஷனா கொடுப்பாங்க. வில் பி சீயிங் பில்ட் டூல்ஸ். ஓகே, ஸோ மேவின் பில்ட் டூலை மாஸ்டர் பண்ணுவாங்க. ஓகே, ஃபார் ஜாவா அப்ளிகேஷன் நம்ம டிஃப்ரெண்ட் டெக் ஸ்டாக் பார்ப்போம். ஸ்டார்டிங் ஜாவா டெக் ஸ்டாக்ல இருந்து பார்ப்போம். அப்போ அதே மாதிரி பைத்தானுக்கு என்ன யூஸ் பண்றாங்க பார்ப்போம், நோடுக்கு என்ன யூஸ் பண்றாங்க பார்ப்போம், என்பிஎம் பில்ட் டூல் பார்ப்போம், தென் .NETக்கு என்ன யூஸ் பண்றாங்க பார்ப்போம். இதெல்லாமே பார்ப்போம். டிஃப்ரெண்ட் பில்ட் டூல்ஸ், டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராம் எப்படி. உங்களுக்கு வந்து டெவலப்மெண்ட் நாலேஜ் எனக்கு வேணாம், பட் ஒரு டிஃப்ரெண்ட் டெக் ஸ்டாக்ல எப்படி அப்ளிகேஷன் ஒர்க் ஆகுது, எப்படி அது பில்ட் பண்றாங்கன்னு நாலேஜ் இருந்தால் தான் நீங்க கம்பெனில போய் ஒரு அப்ளிகேஷன் டெப்ளாய் பண்ண முடியும். எப்படி வந்து அப்ளிகேஷன் பில்ட் பண்றாங்க, எப்படி கம்பைல் பண்றாங்கன்னு எப்படி வந்து இதெல்லாமே தெரியல அப்படின்னா யூ ஃபேஸ் டிஃபிகல்ட்ஸ். ஸோ அப்போ வந்து எல்லா டெக் ஸ்டாக்கும் பார்ப்போம். இப்போ ஜாவால ஸ்ப்ரிங் பூட் பார்ப்போம், மைக்ரோ சர்வீஸ் அப்ளிகேஷன் எப்படி பில்ட் பண்றாங்க பார்ப்போம். இது மாதிரி எல்லா டெக் ஸ்டாக்குக்கும் வில் பி ஒர்க்கிங் ஆன். ஓகே, அப்பதான் நீங்க அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 5 டெக் ஸ்டாக் நீங்க பார்த்துட்டாலே உங்க மோஸ்டா அந்த கம்பெனில அந்த டெக் ஸ்டாக் யூஸ் பண்ணுவாங்க. 60 டெக் ஸ்டாக் நீங்களே கூட நீங்க பண்ணிடுவீங்க. ஸோ அப்போ வந்து டிஃப்ரெண்ட் பில்ட் டெக் ஸ்டாக் தெரிஞ்சு எப்படி டிஃப்ரெண்ட் டெக் ஸ்டாக்கை பில்ட் பண்றாங்க, எப்படி கம்பைல் பண்றாங்க, எப்படி அந்த ப்ரோக்ராமை ரன் பண்றாங்க தெரியணும். சோர்ஸ் கோட் நீங்க எழுதுறதால அட்லீஸ்ட் அந்த சோர்ஸ் கோட் எப்படி ரன் பண்ணும் பில்ட் பண்ண தெரியும். Got it? So we'll be learning about build tools. NPM பார்ப்போம், Maven பார்ப்போம், then we'll be seeing a .NET build பார்ப்போம், MS build பார்ப்போம். இந்த மாதிரி எல்லா build tools we'll be seeing for different tech stack. Okay, so okay, once build பண்ண முடிச்சதுக்கு அப்புறம் what we'll see is okay, manual எப்படி சர்வர்ல டெப்ளாய் பண்றது பார்ப்போம். மேனுவலா சர்வர்ஸ், ஓகே, லைக் டாம்கேட் சர்வர்ஸ் இருக்கு. இப்போ நீங்க ஒரு ஜாவா ஆப் டெப்ளாய் பண்ணுமா, நீங்க பில்ட் பண்ணீங்களா, பில்ட் பண்ணா உங்களுக்கு ஒரு ஆப் கிடைக்கும். அந்த ஆப் எடுத்து வந்து எப்படி டாம்கேட் சர்வர்ல டெப்ளாய் பண்றது, எப்படி அப்பாச்சி சர்வர்ல டெப்ளாய் பண்றது, அதே மாதிரி எப்படி ஒரு ரியாக்ட் அப்ளிகேஷன் டெப்ளாய் பண்றது, எப்படி ஒரு .NET அப்ளிகேஷன் டெப்ளாய் பண்றது, எந்த சர்வர்ல டெப்ளாய் பண்றது சொல்லிட்டு மேனுவலா டெப்ளாய்மெண்ட்ஸ் பார்ப்போம். மேனுவலா
எந்தெந்த சர்வர்ஸ்ல என்னென்ன டிஃப்ரெண்ட் டெக் ஸ்டாக்கை டெப்ளாய் பண்றேன்னு சொல்லிட்டு வில் பி சீயிங் மேனுவலி. கிளியர்? காட் இட்? ஓகே, ஃபைன். ஓகே, ஒன்ஸ் வி சீன் திஸ் சர்வர்ஸ், அப்பாச் சர்வர்ஸ், டாம்கேட் சர்வர்ஸ்ல எப்படி டெப்ளாய்மெண்ட்ஸ் பண்றது பார்த்தோம் அப்படின்னா சர்வர்ஸ் பத்தி நம்ம லேர்ன் பண்ணோம். ஒன்ஸ் வி ஹவ் சீன், then we'll see the artifactory tool. Artifact tool. So artifact tool சொன்ன நம்ம பில்ட் பண்ண ஆப்பை எப்படி வந்து ஆர்டிஃபேக்ட் டூல்ல ஸ்டோர் பண்றது. ஆர்டிஃபேக்ட் டூலுங்கிறது இட்ஸ் லைக் கிட்டப் மாதிரி தான், பட் கிட்டப்ல சோர்ஸ் கோட் மாதிரி தான் ஸ்டோர் பண்ண முடியும். பட் ஆர்டிஃபேக்ட் டூல்ல உங்க அப்ளிகேஷன், உங்க ஆப்பையே நீங்க ஸ்டோர் பண்ணுவீங்க. ஸோ அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம மேவின் யூஸ் பண்ணி என்பிஎம் யூஸ் பண்ணி பில்ட் பண்ற அந்த பேக்கேஜஸை எப்படி ஆர்டிஃபேக்ட் டூல்ல ஸ்டோர் பண்றது, நெக்ஸஸ், ஜேஃப்ராக், இதுல எப்படி நம்ம ஸ்டோர் பண்றது, வில் பி சீயிங் தட். கிளியர்? ஓகே, ஸோ அப்போ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்? GitHub ஃபார் ஸ்டோரிங் அ கோட். கிளவுட் வந்து எதுக்கு? கிளவுட் எதுக்கு சொல்லிடுறேன். சரி, கிளவுட் வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி உங்க அப்ளிகேஷன் நீங்க ரன் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு மிஷின் தேவை. மிஷின் வந்து வில் பி கெட்டிங் ஃப்ரம் கிளவுட். AWS Azureல நம்ம இந்த மிஷின்ஸை சர்வர்ஸை கிரியேட் பண்ணுவோம். ஓகே, ஸோ தட்ஸ் அ கிளவுட். லினக்ஸ் எதுக்குன்னு நான் சொன்னேன். தென் பில்ட் டூல்ஸ் ஃபார் கம்பைலிங், ரன்னிங் யுவர் சோர்ஸ் கோடுக்கு வந்து கம்பைல் பண்ணி பேக் பண்ணி உங்க ஆப்பா கன்வெர்ட் பண்றதுக்கு வில் பி யூசிங் பில்ட் டூல். தென் வில் பி சீயிங் ஆர்டிஃபேக்ட் டூல், நம்ம பில்ட் பண்ண அந்த ஃபைலை ஸ்டோர் பண்றதுக்கு ஜேஃப்ராக், நெக்ஸஸ் மாதிரி டூல்ஸ் பார்ப்போம். ஓகே, தென் வில் பி லேர்னிங் ஓகே Terraform. ஸோ Terraform இஸ் மஸ்ட். Terraformோட பர்பஸ் என்னன்னா, நம்ம கிளவுட் படிக்கணும். ஓகே, கிளவுட் படிச்சு வாட் வி ஆர் கோயிங் டு டு இஸ் மேனுவலா கிளவுட்ல லாகின் பண்ணி சர்வர்ஸ், நெட்வொர்க்ஸ், ஸ்டோரேஜஸ் இதெல்லாம் கிரியேட் பண்ணுவோம். எதுக்கு சர்வர்ஸ், ஸ்டோரேஜ், நெட்வொர்க்ஸ்லாம்? ஏன்னா அதெல்லாம் எழுதுனா உங்க அப்ளிகேஷன் ரன் பண்றீங்க. அப்போ உங்க கம்பெனிஸ், மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் கிளவுட்ல தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணுவாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன? இந்த சர்வர்ஸ், இந்த நெட்வொர்க்ஸ், ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்ஸ், எக்ஸட்ரா இதெல்லாம் தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சொல்லுவாங்க. ஓகே, இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம ஒரு சர்வர் ப்ராப்பரா கிரியேட் பண்ணி ஒரு ஆர்கிடெக்ட் கிரியேட் பண்ணி அந்த ஆர்கிடெக்ட் குள்ள நம்ம அப்ளிகேஷன் ரன் பண்ணணும். அப்போ இந்த ஆர்கிடெக்டை நம்ம மேனுவலா டிசைன் பண்ணுவோம், மேனுவலா கான்ஃபிகர் பண்ணுவோம். ஒரு சர்வர் மேனுவலா கான்ஃபிகர் பண்ணுவோம், ஒரு ஸ்டோரேஜ் மேனுவலா கான்ஃபிகர் பண்ணுவோம். பட் we are learning DevOps. It's automation world. Yeah. We are learning DevOps. It is a automation world. அப்போ இங்க மேனுவலா கிரியேட் பண்றது கம்மி பண்ணணும். ஸோ அப்போ அந்த சர்வர்ஸ், அந்த நெட்வொர்க், அந்த ஸ்டோரேஜ் நீங்க மேனுவலா கிரியேட் பண்றதுக்கு பதிலாக Terraform வச்சு we are going to create automatically. For example, simple. நான் 3 environments சொன்னேன். We have 3 environments. Dev environment, test environment, production environment. சரி, 3 environmentலயும் நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணோம். 3 environmentலயும் நம்ம சர்வர்ஸ் கிரியேட் பண்ணோம். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் டேக் திஸ் ஒன். Can you see this image? Can you see this image? இப்போ இந்த ஆர்கிடெக்ட் இருக்கு பாத்தீங்களா? See, இதே மாதிரி ஆர்கிடெக்ட் லைக் சர்வர்ஸ், லோட் பேலன்சரு, அப்ளிகேஷன் சர்வர்ஸ், ரெப்ளிகாஸ், டேட்டாபேஸ், கிளவுட் ஃப்ரண்ட், இது எல்லாமே டெவ்லையும் கிரியேட் பண்ணணும். ஓகே, டெவ்லையும் கிரியேட் பண்ணணும். டெஸ்ட் யூஆட், டெஸ்ட்னால யூஆட்லையும் கிரியேட் பண்ணணும். ப்ரொடக்ஷன்லையும் ப்ராட்லையும் கிரியேட் பண்ணணும். இந்த இன்ஃப்ராவை டெவ்லையும் கிரியேட் பண்ணும், யூஆட்லையும் கிரியேட் பண்ணும், ப்ராட்லையும் கிரியேட் பண்ணும். அப்போ மேனுவலா இது மாதிரி இதே ஆர்கிடெக்சரை நம்ம மேனுவலா யூஏடியும் காப்பி பண்ணணும், ப்ரொடக்ஷன்லையும் மேனுவலா கிரியேட் பண்ணணும். அப்போ டைம் ரொம்ப எடுக்குமா இல்லையா? கண்டிப்பா எடுக்கும். ஏன்னா நம்ம மேனுவலா டெவ்லையும் இதே சேம் ஆர்கிடெக்சர் டெவ், யூஏடி, ப்ராட் மூணுத்துலையும் அப்படியே மேனுவலா கிரியேட் பண்ணா டைம் எடுக்கும். அப்போ அங்கதான் என்ன பண்ண போறேன், டெராஃபார்ம் மாதிரி ஒரு ஆட்டோமேஷன் டூலை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறேன். அப்போ டெராஃபார்ம் மாதிரி ஆட்டோமேஷன் டூல்கிட்ட இந்த உங்களுக்கு என்ன ஆர்கிடெக்சர் வேணுமோ அதை கோடா கொடுத்துருக்கீங்க. ஈஸியா, டோன்ட் வரி, கோட் ஈஸியா சொல்லி தரேன். இட்ஸ் நாட் வெரி டிஃபிகல்ட். ஈஸியா நீங்க கோட் பண்ணலாம். பிகாஸ் we have a lot of AI tools nowadays, so you can easily write the code. அப்போ இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை, இந்த ரிசோர்ஸை கிரியேட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், கோட் எழுதுவோம்.
கோட் எழுதி ஒரு ஃபைல்ல கோடு இருக்கும். இந்த ஃபைலை ரன் பண்ணோம் அப்படின்னா எனக்கு இது கிரியேட் ஆயிடும். அப்போ நீங்க யோசிச்சு பாருங்களேன், இந்த ஒரே ஃபைலு நான் வந்து டெவ்ல ரன் பண்ணா எனக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் ஆயிடும். இதே ஃபைலு நான் யூஆட்ல ரன் பண்ணா யூஆட்ல இன்ஃப்ரா கிரியேட் ஆகும். இதே ஃபைல் நான் ப்ராட்ல கிரியேட் பண்ணா கிரியேட் ஆயிடும் இன்ஃப்ரா. தட்ஸ் ஆல். அப்ப நான் 3 வாட்டி கிரியேட் பண்ண தேவை கிடையாது. ஒரே ஒரு வாட்டி ஃபைல் மட்டும் எழுதிட்டு அந்த ஃபைலை 3 என்வரான்மெண்ட்ல போய் ரன் பண்ணா எனக்கு 3த்துலயும் இது மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் ஆகும். அப்போ இந்த கோடு என்ன பண்ணும் அப்படின்னா உங்க AWS கூட கம்யூனிகேட் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா இன்ஃப்ரா கிரியேட் பண்ணும். எனக்கு ஃபியூச்சர்ல நைட்டு 12 o'clock எனக்கு ஒரு சர்வர் வேணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த கோடை ரன் பண்ணா போதும். ஜென்கின்ஸ் இந்த கோடை கொடுத்து 12 o'clock கரெக்டா இந்த கோடை ரன் பண்ணா நைட் 12 o'clock இந்த கோடை ரன் பண்ணி எனக்கு சர்வர் கிரியேட் பண்ணிடும். ஸோ Terraform to create your infrastructure using code. கோடை மட்டும் எழுதி அந்த கோடை ரன் பண்ணா இன்ஃப்ரா கிரியேட் ஆகும். Clear? How many of you clear Terraform? If clear, just drop S on chat. We can go to next tool. Yes. Okay. Okay, good. Next we are going to learn about Ansible. Ansible is a configuration management tool. Okay, so Ansible is a configuration management tool. Configuration management tool என்ன அப்படின்னா, see நீங்க அப்படியே யோசிங்களா, சிம்பிள். நம்ம ஒரு ஆப் ரன் பண்ணணும். ஒரு ஆப் ரன் பண்றதுக்கு சர்வர்ஸ் வேணும், நெட்வொர்க் வேணும், ஸ்டோரேஜ் வேணும், இதெல்லாம் வேணும். சரி, AWS யூஸ் பண்ணி ஓகே ஒன்று நம்ம மேனுவலாக கிரியேட் பண்ணலாம். அந்த சர்வர்ஸ் ஸ்டோரேஜ் எல்லாம் மேனுவலாக கிரியேட் பண்ணலாம். ஆஸ் அ DevOps இன்ஜினியர் நான் மேனுவலாக கிரியேட் பண்ணாமல் வாட் ஐ டூ, எனக்கு என்ன தேவையோ அது அப்படியே கோட் எழுதுறேன். எனக்கு என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவையோ, எனக்கு என்ன சர்வர்ஸ் தேவையோ, எனக்கு என்ன ஸ்டோரேஜ் தேவையோ அது கோட எழுதிடுறேன். கோடை எழுதி இந்த கோடை ரன் பண்ண எப்படி எழுதுறேன், யூசிங் Terraform யூஸ் பண்ணி கோடை எழுதி என்ன பண்ணுவேன், இந்த கோடை ரன் பண்ண அப்படின்னா எனக்கு அந்த இன்ஃப்ரா கிரியேட் ஆயிடும். சூப்பர். சரி, இப்போ இந்த இன்ஃப்ராக்குள்ள இந்த சர்வருக்குள்ள ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு சர்வர் கிரியேட் ஆயிடும். இப்போ யார் சர்வர் கிரியேட் பண்ணா, Terraform யூசிங் ஆட்டோமேஷன். குட். இப்போ உங்க அப்ளிகேஷன் ரன் பண்ணணும். என்ன அப்ளிகேஷன், ஜாவா அப்ளிகேஷன். ஒரு ஜாவா அப்ளிகேஷன் நீங்க ரன் பண்ணோம் அப்படின்னா அது ஆப்பா பில்ட் பண்ணிக்கணும். சூப்பர். கோட் எடுத்து மேவின்ட்ட கொடுத்து ஓகே கோட் எடுத்து மேவின்ட்ட கொடுத்து ஆப்பா பில்ட் பண்ணிட்டோம். சூப்பர். இப்போ இந்த ஆப்பை ஜாவா ஆப்பை நீங்க ரன் பண்ணணும் அப்படின்னா டைரக்டா ஜாவா ஆப் ஓஎஸ்ல ரன் பண்ண முடியுமா? Can you run Java app directly on top of OS? ஒரு ஜாவா ஆப் டைரக்டா ஓஎஸ்ல ரன் ஆகுமா? சிம்பிள். ஒரு பைத்தான் ப்ரோக்ராம் நீங்க ரன் பண்ணணும் உங்க லேப்டாப்ல, யூ ஹேவ் டு ரன் அ பைத்தான் ப்ரோக்ராம். இப்போ உங்க லேப்டாப்ல பைத்தான் ப்ரோக்ராம் பைத்தான் இல்ல, உங்க லேப்டாப்ல பைத்தான் இன்ஸ்டால் ஆகல. பைத்தான் இல்லாம உங்க லேப்டாப்ல பைத்தான் ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்த்துருக்கீங்களா? வித்வுட் பைத்தான் கேன் யூ ரன் யுவர் பைத்தான் ப்ரோக்ராம்? உங்க கம்ப்யூட்டருக்கு பைத்தான் தெரியுமா? வெதர் யுவர் கம்ப்யூட்டர் நோ பைத்தான். அதே மாதிரி தானே இந்த சர்வருக்கு ஜாவா தெரியுமா? தெரியாது. இதுக்கு தெரிஞ்சது ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் தான். அப்போ உங்க ஓஎஸ்க்கு ஜாவா தெரியாது. அப்போ யூ ஹேவ் டு இன்ஸ்டால் ஜாவா. இந்த அப்ளிகேஷனுக்கு ஸ்மூத்தா ரன் பண்றதுக்கு உங்களுக்கு என்னென்ன சாஃப்ட்வேர் வேணுமோ அதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணணும். லைக் ஜாவா இன்ஸ்டால் பண்ணணும். அப்புறம் இந்த அப்ளிகேஷன் டெவலப் பண்ணும்போது ஜாவா லைப்ரரிஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. லைப்ரரிஸ்னா இப்பெல்லாம் யாருமே கூட ஸ்கிராச்ல இருந்து டெவலப் பண்றது கிடையாது. லைப்ரரிஸ்னா ஆல்ரெடி சின்னதாக கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அதை யூஸ் பண்ணி they are creating the entire code. ஸோ ஜாவா லைப்ரரிஸ் இன்ஸ்டால் பண்ணோம். ஸோ இதெல்லாம் கான்ஃபிகர் பண்ணோம். இதெல்லாம் யார் கான்ஃபிகர் பண்ணுவோம்? your Ansible. ஸோ Ansible is a configuration management. அப்படின்னா OS லெவல்ல it will do the configuration. OS லெவல்ல Ansible கான்ஃபிகர் பண்ண முடியும். சரி, அப்போ சார் நான் மேனுவலாவே கான்ஃபிகர் பண்ணியிருப்பேனே. ஃபார் எக்ஸாம்பிள் நான் மேனுவலாக போயிட்டு ஜாவா கமெண்ட் கொடுத்து ஜாவா இன்ஸ்டால் பண்ணேன். ஜாவா கமெண்ட்ஸ் கொடுத்து ஜாவா லைப்ரரிஸ் இன்ஸ்டால் பண்ணுவேன். எனக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் மேனுவலாவே நான் கான்ஃபிகர் பண்ணலாம். பட் நீங்கள் நம்ம DevOps யூஸ் பண்ணுறோம். நைட் ஒரு 12 o'clock 1 o'clock சர்வர் கிரியேட் பண்ணோம். யார் கிரியேட் பண்ணி தருவோம்? Terraform. ஜென்கின்ஸ் வந்து என்ன பண்ணுவோம், ஜென்கின்ஸ்ட Terraformோட கோடு கொடுத்துருவோம் அப்படின்னா நைட்டு 12 மணிக்கு அந்த Terraform கோடை ரன் பண்ணி எனக்கு சர்வர் கிரியேட் பண்ணிடும். சர்வர் கிரியேட் ஆயிடுச்சு. சூப்பர். யார் அதில் ஜாவா இன்ஸ்டால் பண்ணுவா? யார் அதில் வந்து ஜாவா வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணுவா? ஓஎஸ் லெவலில் யார் ஜாவா கான்ஃபிகர் பண்ணுவா? யார் ஜாவா லைப்ரரிஸ் கான்ஃபிகர் பண்ணுவா? Ansible. ஏன்னா Ansible-ம் உங்களுக்கு என்ன கான்ஃபிகரேஷன் வேணுமோ அதை கோடா எழுதிருவீங்க. ஈஸி தான். உங்களுக்கு என்ன கான்ஃபிகரேஷன் வேணுமோ அதை நீங்க கோடா எழுதிருவீங்க.
இந்த கோடை ரன் பண்ணா உங்களுக்கு உங்க சர்வர்ல ஜாவா இன்ஸ்டால் ஆயிடும், ஜாவா லைப்ரரிஸ் இன்ஸ்டால் ஆயிடும், எவ்ரிதிங் இல் இன்ஸ்டால். அப்புறம் உங்க அப்ளிகேஷனையும் இதுல டவுன்லோட் பண்ணி உங்க அப்ளிகேஷன் வந்து ஆர்டிஃபேக்ட்ல இருந்து டவுன்லோட் பண்ணி உங்க அப்ளிகேஷனையும் ஆனசிபிள் டெப்ளாய் பண்ணிடும், உங்க ஆப்லையும் டெப்ளாய் பண்ணிடும். நான் தான் சொன்னேன்ல, ஓஎஸ் லெவல்ல உங்களுக்கு எல்லாமே கான்ஃபிகர் பண்ணிடும். ஓஎஸ் லெவல்ல என்ன ஒரு யூசரால ஓஎஸ் லெவல் என்ன பண்ண முடியுமோ அது எல்லாமே அனசிபிள் பண்ண முடியும். ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுமா, அனசிபிளால ஃபைல் கிரியேட் பண்ண முடியும். ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண முடியும், அனசிபிளா பண்ண முடியும். ஒரு ஃபைலை காப்பி பேஸ்ட் பண்ணணுமா முடியும். ஒரு அப்ளிகேஷனை ரன் பண்ண முடியுமா முடியும். ஓஎஸ் லெவல்ல உங்களால என்ன பண்ண முடியுமோ அது எல்லாமே அனசிபிளால பண்ண முடியும். அப்போ அனசிபிள் என்ன பண்ணும், உங்களுக்கு பதிலாக அதுவே நைட்டு 12 மணிக்கு அந்த கோட் ரன் ஆகி அதுவே ஜாவா இன்ஸ்டால் பண்ணி அதுவே லைப்ரரி இன்ஸ்டால் பண்ணி அதுவே என்ன பண்ணும், ஆர்டிஃபேக்டி ஜேஃப்ராக் நெக்ஸஸ்ல இருந்து அப்ளிகேஷன் எடுத்து வந்து இதுல டெப்ளாய் பண்ணிடும். ஆட்டோமேட்டிக்கா உங்க கோட் ரன் ஆக ஸ்டார்ட் ஆகும். Clear about Ansible? If clear, we can go for next tutorial. So just a configuration management tool. OS levelல உங்களால என்ன பண்ண முடியுமோ அது அனசிபிளால பண்ண முடியும். ஒரு யூசர் கிரியேட் பண்ணுமா, அனசிபிளால பண்ண முடியும். உங்களால ஒரு யூசர் டீல் பண்ண முடியுமா, அனசிபிளால பண்ண முடியும். OS level உங்களால பண்ண முடியுமா, that's all Ansible can do. Clear? So next, so இப்போ இது மாதிரி பண்ணுவோம். Okay, இதை தாண்டி what we are going to learn is, see, முன்னாடி தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா, see, before daysலாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, they have configured application top of OS, டைரக்டா டாப் ஆஃப் OS ரன் பண்ணாங்க. இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு வந்து இட்ஸ் கால் கண்டெய்னரைசேஷன் ஏரா. கண்டெய்னரைசேஷன் ஏரா. வாட் இஸ் கண்டெய்னரைசேஷன் ஏரா? ஓகே, வாட் இஸ் கண்டெய்னரைசேஷன் ஏரா? எதுவும் கிடையாது. பட் டாக்கர் குபர்னெட்ஸ் தான் கண்டெய்னரைசேஷன் ஏரா. அப்படின்னா புரியலையே. சிம்பிள். ஓகே, இப்போ நான் சொன்னேன் டெவ் இருக்கு, ப்ரொடக்ஷன் இருக்கு, டெஸ்ட் இருக்கு. சரி, ஓகே. இப்போ நீங்க வந்து நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, let's continue. ஓகே, இப்போ எனக்கு டெவ்லி அப்ளிகேஷன் ரன் பண்ணணும், டெஸ்டிங்லையும் பண்ணணும், ப்ரொடக்ஷன்லையும் பண்ணணும். ஓகே, இப்போ எதுல இங்க அப்ளிகேஷன் ரன் பண்ணா உங்களுக்கு என்ன தேவை? ஃபார் எக்ஸாம்பிள் ஜாவா 1. ஜாவா 17 தேவை. ஓகே, ஏன்னா ஜாவா 17 யூஸ் பண்ணி தான் டெவலப் பண்றாங்க அப்ளிகேஷன். ஓகே, ஜாவா லைப்ரரிஸ் தேவை, லைக் ஸ்ப்ரிங் போட் 2.1 இது மாதிரி நிறைய ஜாவா லைப்ரரிஸ் தேவை. நிறைய வெர்ஷன்ஸ் இருக்கு, லைக் ஹைபர்நெட் வேணும். ஓகே, இதெல்லாம் ஜாவா லைப்ரரிஸ். ஹைபர்நெட். ஓகே, ஹைபர்நெட் 1.1. ஸோ இங்க என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஜாவா லைப்ரரிஸ் ஜாவா யூஸ் பண்ணிருப்பாங்க ஆஃப் டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ். பர்டிகுலர் வெர்ஷன் அந்த டெவலப்மெண்ட்டுக்கு அந்த அப்ளிகேஷன் டெவலப் பண்ணும்போது இந்த வெர்ஷன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வெர்ஷன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. குட். இப்போ இங்க என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, டெஸ்டிங்ல என்ன பண்ணுவாங்க, இதே லைப்ரரிஸ் சாஃப்ட்வேர் தான் இன்ஸ்டால் பண்ணுவாங்க. பட் வெர்ஷன்ஸ் மிஸ்மேட்சாக இன்ஸ்டால் பண்ணிடுவாங்க. கரெக்டான வெர்ஷன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிக்க மாட்டாங்க. கரெக்டான வெர்ஷன் will not be installed. இப்போ இங்கே ஜாவா 17 போட்டிருப்பாங்களா, இங்கே ஜாவா 18 கொடுத்துருப்பாங்க, 3.1 கொடுத்துருப்பாங்க. இதனால என்ன ஆகும், இங்கே அப்ளிகேஷன் ரன் ஆகும், பட் இங்கே ரன் ஆகுது. ஏன்னா அப்ளிகேஷன் டெவலப் பண்ணும்போது இந்த வெர்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ இதே வெர்ஷன் டெஸ்ட்ல யூஸ் பண்ணாதான் உங்கள் அப்ளிகேஷன் ப்ராப்பராக ரன் ஆகும். இதே வெர்ஷன் ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணாதான் ப்ராப்பராக உங்கள் அப்ளிகேஷன் ரன் ஆகும். கரெக்டாக நீங்கள் பட் இங்கே ஒரு வெர்ஷன் கொடுத்தா எப்படி அப்ளிகேஷன் ப்ராப்பராக இருக்கும்? ஏன்னா அப்ளிகேஷன் வந்து இந்த வெர்ஷன் யூஸ் பண்ணால் டெவலப் பண்ணிருக்காங்க. ஸோ உங்கள் கோட் பிரேக் ஆகும். ஸோ இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னா, டாக்கர் ஒரு சொல்யூஷன். ஸோ ஒன் ஆஃப் த பர்பஸ் ஆஃப் டாக்கர் இஸ் டு சால்வ் திஸ் ப்ராப்ளம். டாக்கர் யூஸ் பண்ணி என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, ஒரு ஃபைல் எழுதலாம், ஒரு டாக்கர் ஃபைல். அந்த ஃபைலில் உங்கள் கோடு ப்ளஸ் உங்கள் கோட் ரன் பண்ணுறதுக்கு தேவையான டிபெண்டன்சிஸ், இதான் டிபெண்டன்ஸ் சொன்னாங்க. ஏன்னா உங்கள் கோட் ரன் ஆகும்னா இதெல்லாம் தேவை. இந்த ஜாவா 17 தேவை,
இந்த ஸ்ப்ரிங் பூட் 2.1 தேவை, ஹைப்ரிட் 1.1 தேவை. அப்போ உங்க ஜாவா கோட் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் திஸ் லைப்ரரிஸ். ஸோ இட்ஸ் கால் டிபெண்டன்சிஸ். இது எல்லாமே டிபெண்டன்சின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதெல்லாம் இருந்தால் தான் உங்கள் கோட் ரன் ஆகும். ஸோ அப்போ டாக்கர் ஃபைலில் உங்கள் கோடும் டிபெண்டன்சிஸையும் எழுது. ஓகே, இந்த டாக்கர் ஃபைல் வில் பி ரைட்டிங் யுவர் கோட் அண்ட் டிபெண்டன்சிஸ். எழுதிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இந்த டாக்கர் ஃபைலை பில்ட் பண்ணுவோம், பேக் பண்ணுவோம். பில்ட் பண்ணால் என்ன ஆகும் தெரியுமா? மேலோட்டமாக பார்த்துக்கோங்க, பட் நம்ம ப்ரீஃபாக பார்ப்போம். ஸோ பில்ட் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து ஓஎஸ் கொடுத்துருப்போம். ஏன்னா ஓஎஸ் வேணும்ல, ஃபர்ஸ்ட் ஓஎஸ் வேணும். ஓஎஸ் இருந்தது அப்போ என்ன ஓஎஸ் வேணும் அதுவும் கொடுத்துருப்போம். அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இதுமாரி உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் ரன் பண்ணுறதுக்கு தேவையான ரெக்குவயர்மெண்ட்ஸ் இதை எழுதிட்டீங்க அப்படின்னா ஒரு பில்ட் ஆகும். பில்ட் ஆகும்போது என்ன ஓஎஸ் கொடுத்துருக்கீங்களோ அந்த ஓஎஸ் இன்ஸ்டால் ஆகும். அந்த ஓஎஸ் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் ஆகும். ரெண்டாவது என்னென்ன பேக்கேஜஸ் கேட்குறீங்களோ அந்த வேர்ஷன் இன்ஸ்டால் ஆகும். அந்த வேர்ஷன் கரெக்டாக இன்ஸ்டால் ஆகும். தென் ஃபைனலாக உங்கள் கோட் டெப்ளாய் ஆகும். இப்போ நான் என்ன பண்ணலாம் தெரியுமா, இந்த எல்லா என்விரான்மெண்ட்லையும் டாக்கர் மட்டும் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். டாக்கர் மட்டும் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். இன்ஜின், ஏன்னா அந்த இன்ஜின் இருந்தால் தான் இந்த கோடை இந்த மிஷின் இந்த இமேஜை ரன் பண்ண முடியும். இது பேர் டாக்கர் இமேஜ். ஸோ இதில் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். எதுவும் இல்லை, உங்கள் கோடு ரன் பண்ணி தேவையான டிஃபரன்சிஸை மென்ஷன் பண்ணிட்டு இந்த ஃபைலை பில்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு இமேஜ் கிடைக்கும். ஒரு ஓஎஸ் ஃபைல் மாதிரி கிடைக்கும். அந்த ஓஎஸ் ஃபைலுக்குள்ள என்ன இருக்கும், ஓஎஸ் இருக்கும், ஜாவா வெர்ஷன் இன்ஸ்டால் ஆயிருக்கும், ஸ்ப்ரிங் பூட் வெர்ஷன் இன்ஸ்டால் ஆயிருக்கும், ஹைப்ரிட் வெர்ஷன் இன்ஸ்டால் ஆயிருக்கும், கோடும் இருக்கும். இப்போ இந்த ஓஎஸ்ஸை லெட்ஸ் கன்சிடர் இமேஜ்னா ஓஎஸ் மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஓஎஸ்ஸை நான் ஜஸ்ட் டெவ் டீமுக்கு ஒரு காப்பி, டெஸ்ட் டீமுக்கு ஒரு காப்பி, ப்ரொடக்ஷன் டீமுக்கு ஒரு காப்பி கொடுத்துட்டேன் அப்படின்னா இதில் வந்து டாக்கர் மட்டும் இன்ஸ்டால் பண்ணுறது. சிம்பிள். எல்லாத்தையும் டாக்கர் மட்டும் இன்ஸ்டால் பண்ணிடுவேன். எது யூஸ் பண்ணி Ansible. ஏன்னா Ansible தான் கான்ஃபிகர் பண்ணும். Ansible யூஸ் பண்ணி டாக்கர் இன்ஸ்டால் பண்ணிடுவேன். ஜஸ்ட் இந்த இமேஜை இந்த டாக்கருக்கு மேலே ரன் பண்ணாங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ரன் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா இதில் எல்லாமே இருக்கு, ஓஎஸ் இருக்கு, லைப்ரரிஸ் இன்ஸ்டால் ஆயிருக்கு, கோட் இருக்கு. ஸோ அப்போ இது ரன் பண்ணால் போதும், இந்த இமேஜை ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அப்ளிகேஷன் ரன் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். செகண்ட் அப்போ இது மாதிரி வேர்ஷன் ப்ராப்ளம் எதுவுமே இருக்காது. வேர்ஷன் ப்ராப்ளம் இருக்காது. ஸோ இதே மாதிரி தான் கியூபர்னெட்ஸ் அட்வான்ஸ் லெவலில் யூஸ் பண்ணுவாங்க டு மேனேஜ் த கண்டெய்னர்ஸ். இது நான் லேட்டராக சொல்கிறேன். ரொம்ப ஒரே இதில் எல்லாமே கவர் பண்ண முடியாது. ஸோ லேட்டராக கியூபர்னெட்ஸ் சொல்கிறேன். ஸோ டாக்கரில் ஒரு ட்ராபேக் இருக்கு. ஓகே, இன் டாக்கர் we face at drawbacks. அந்த drawbacks-ஐ ஓவர் கம் பண்ண தான் கியூபர்னெட்ஸ். கிளியர்? ஃபைன். ஓகே, குட். தென் அப்போ வந்து இப்போ எல்லாருமே இதில் தான் டெப்ளாய் பண்ணுறாங்க. டாப் ஆஃப் டாக்கர் கியூபர்னெட்ஸ் தான் டெப்ளாய் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த வெர்ஷன் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்காது. தென் இன்னுமே நிறைய அட்வான்டேஜ் இருக்கு, நான் சொல்கிறேன். ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் வில் பி லேர்னிங் மானிட்டரிங். ஓகே, ஸோ மானிட்டரிங் அப்படின்னா என்னன்னா, உங்கள் அப்ளிகேஷன் ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த சர்வரில் உங்கள் அப்ளிகேஷன் ரன் ஆகுது. எப்போ வேணா உங்கள் அப்ளிகேஷன் வந்து ஸ்டாப் ஆகலாம்ல. ஏன்னா we don't anything. எப்போனா உங்கள் அப்ளிகேஷன் வந்து ஸ்டாப் ஆகலாம், என்ன வேணால் நடக்கலாம். சர்வர் வந்து டவுன் ஆகலாம், நிறைய டிராஃபிக் வந்து. அப்போ மானிட்டரிங் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். மானிட்டரிங் என்ன, ஒரு சாஃப்ட்வேர் மூலியமா ஓகே மானிட்டரிங் டூல்ஸ் லைக் ப்ரொமித்திஸ், அப்புறம் வந்து ELKS ஃபிளாக்ஸ், இது மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்கு. ஸோ ப்ரொமித்திஸ் மாதிரி டூல்ஸ், ப்ரொமித்திஸ், கிளவுட் வாட்ச், இது மாதிரி மானிட்டரிங் டூல்ஸ் யூஸ் பண்ணி ஓகே வாட் வில் டூ இஸ் ஓகே வில் பி மானிட்டரிங் த அப்ளிகேஷன் அண்ட் சர்வர். ப்ராப்பராக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அப்ளிகேஷன் ஒர்க் ஆகுதா, ப்ராப்பராக சர்வர் வந்து ரன்னிங் ஸ்டேட்டில் இருக்கான்னு அந்த டூல் வழியாக மானிட்டர் பண்ணணும். இப்போ ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் நடந்துச்சு அப்படின்னா டக்குன்னு அந்த டூல் வழியாக நோட்டிஃபிகேஷன் வந்து இது ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஒருவேளை நீங்கள் மானிட்டரிங்கே பண்ணலன்னா என்ன ஆகும், அப்ளிகேஷன் வந்து ப்ராப்பராக ரன் ஆகணும்னு தெரியாது. தெரியலன்னு என்ன இருக்கும், யாராவது கஸ்டமர் வந்து சொன்னாலும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்போ அந்த டூல் வழியாக நம்ம மானிட்டர் பண்ணும்போது நம்ம ஜஸ்ட் செக் பண்ணுவோம் ப்ராப்பராக ஒர்க் ஆகுது எல்லாமே. அப்படி ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா முன்னாடி என்ன பண்ணிடுவோம், அதை மானிட்டர் பண்ணால் ரெட்டிஃபை பண்ணிடலாம். சிம்பிள். வீட்டில் வந்து எது கேமரா வைக்கிறோம், ஏதாச்சும் நடக்க போகிறது முன்னாடி அந்த கேமரா வழியா பார்த்து தடுத்துருவோம். கரெக்டாக அதே மாதிரி தான் மானிட்டரிங். ஏதாவது நடந்தால் கூட அது இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது நடந்தால் கூட இன்வெஸ்டிகேஷன் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் மானிட்டரிங் டூல்ஸ். ஸோ உங்கள் சர்வர் உங்கள் அப்ளிகேஷனை மானிட்டர் பண்ணி அது ப்ராப்ளம் இல்லாமல் அந்த அப்ளிகேஷனையும் சர்வர் வச்சுக்கிறது. ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் கூட அதை ஓவர் கம் பண்ணுறது தான் மானிட்டரிங். கிளியர்? Got it? So then finally we'll be learning SonarQube. So application SonarQube and DevSecOps tools. DevSecOps tools பார்ப்போம். So SonarQube DevSecOps tools எதுக்கு அப்படின்னா இங்கே தான் ஒரு கேம். அதுக்கு முன்னாடி இந்த டூல்ஸ்லாம் Jenkins, CI tools like Jenkins, GitLab பார்ப்போம்.
GitHub Actions, இதே மாதிரி நிறைய CI டூல்ஸ் பார்ப்போம். ஏன்னா உங்கள் கம்பெனிஸில் என்ன CI டூல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க தெரியல. ஸோ ஆல்ரெடி CI டூல் நான் சொல்லிட்டேன். இப்போ நம்ம சொன்ன எல்லாத்தையும் கனெக்ட் பண்ண போகிறது அந்த CI டூல்ஸ் தான். அப்போ ஜென்கின்ஸ் தான் கிட்டப்லேருந்து கோட் எடுக்க போகுது. ஜென்கின்ஸ் தான் அந்த கோடை வந்து டெராஃபார்ம்கிட்ட சொல்லி டெராஃபார்ம்கிட்ட சொல்லி சர்வர் பில்ட் பண்ணோம், பில்டு சர்வர். ஜென்கின்ஸ் தான் அனஸ்டபிள் சொல்லி அந்த பில்ட் சர்வர் கான்ஃபிகர் பண்ண சொல்லணும். ஜென்கின்ஸ் தான் என்ன பண்ணும், அந்த மேவின்ட்ட சொல்லி பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ண சொல்லணும். ஏன்னா ஜென்கின்ஸால பில்ட் பண்ண முடியாது, பட் பில்ட் டூல் லைக் மேவின் யூஸ் பண்ணி பில்ட் பண்ண முடியும். ஜென்கின்ஸால சர்வர் கிரியேட் பண்ண முடியாது, ஆனால் ஜென்கின்ஸ் டெராஃபார்ம்கிட்ட சொல்லி சர்வர் கிரியேட் பண்ண முடியும். ஜென்கின்ஸால கான்ஃபிகர் பண்ண முடியாது, ஆனால் ஜென்கின்ஸ் அனஸ்டபிள்கிட்ட சொல்லி கான்ஃபிகர் பண்ண சொல்லலாம். ஜென்கின்ஸால டாக்கர் டெப்ளாய்மெண்ட் மீன்ஸ் டாக்கர்ல ஜென்கின்ஸ்ல வந்து நம்ம இந்த வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் லைக் அந்த பேக் பண்றது, பில்ட் பண்றது, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்ல டாக்கர் கண்டெய்னர்ஸ் ரன் பண்றது ஜென்கின்ஸால முடியாது. பட் ஜென்கின்ஸ் டாக்கர் ஹெல்ப் கூட கண்டெய்னர்ஸ் கிரியேட் பண்ண முடியும், கண்டெய்னர்ஸை டெலீட் பண்ண முடியும், இந்த மாதிரி பண்ண முடியும். ஸோ மானிட்டரிங் எக்ஸெட்ரா. ஸோ அந்த எல்லா டூல்ஸும் கம்பைன் பண்ணி ஒரு பைப்லைன் மாதிரி கிரியேட் பண்றது தான் CI/CD pipeline. That's called DevOps. I already said. So this is the role of Jenkins, GitLab, and GitHub Actions. இதான் இது பண்ணுவோம். எல்லா டூல்ஸையும் கனெக்ட் பண்ணி அந்த அப்ளிகேஷனை ப்ரொடக்ஷனுக்கு கொண்டு போவோம் இல்லையா? சரி, இப்போ அப்ளிகேஷனை ப்ரொடக்ஷனுக்கு கொண்டு போகிறோம், அது ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். கரெக்ட் தான். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அப்ளிகேஷன் இருக்கு, CI/CD பண்ணி ஃபாஸ்ட்டாக ப்ரொடக்ஷன் கொண்டு வந்துட்டோம். பட் ப்ரொடக்ஷனில் வந்து வரும்போது அந்த அப்ளிகேஷன் ப்ராப்பராக இல்லை, ஏன்னா ஏதோ செக்யூரிட்டி இஷ்யூ இருக்குது அப்படின்னா வாட் இஸ் ப்ராப்ளம்? அப்போ ஃபாஸ்ட்டாக கொண்டு வந்து வேஸ்ட் தானே. ஒரு அப்ளிகேஷன் டெவாப்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணி ஃபாஸ்ட்டாக கொண்டு வந்துட்டோம், ஆனால் அந்த அப்ளிகேஷன் ப்ராப்பராக ஒர்க் ஆகல, ஏதோ செக்யூரிட்டி இஷ்யூனா இட்ஸ் வேஸ்ட் ஆஃப் டைம், இட்ஸ் வேஸ்ட் ஆஃப் ஒர்க் ஆகலாம். எனிவா, ஒரு அப்ளிகேஷன் ஃபாஸ்ட்டாக கொண்டு வந்தாச்சு, ஆனால் ப்ராப்பராக அந்த அப்ளிகேஷன் ஒர்க் ஆகல அப்படின்னா, இல்லை அந்த ப்ராப்பராக அந்த அப்ளிகேஷன் செக்யூரிட்டி இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா இட்ஸ் குட் ஆர் பேட்? எனிவா, இட்ஸ் அ பேட் ஒன். So what I'm coming to say is, okay, ஒரு அப்ளிகேஷன் வந்து ஃபாஸ்ட்டாக ப்ரொடக்ஷன் கொண்டு வரது மட்டும் நம்மளோட ஃபோக்கஸ் கிடையாது. அது எப்படி ரிலேபிளாக கொண்டு வருது, ரிலேபிளாக என்னன்னு, அந்த அப்ளிகேஷன் எப்படி செக்யூரா, அந்த அப்ளிகேஷன் எப்படி ப்ராப்பராக எப்படி ப்ரொடக்ஷன் பண்ணுறோம், அதுக்கு நிறையா குவாலிட்டி டூல்ஸ் யூஸ் பண்ணுவோம், குவாலிட்டி செக் டூல்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் சோனார் கியூப் யூஸ் பண்ணி கோடோட குவாலிட்டி செக் பண்ணுவோம், பக்ஸ் ஏதாச்சும் இருக்கா, லைக் வந்து அவுடேட்டட் லைப்ரரிஸ் யூஸ் பண்ணிருக்காங்களா, இது மாதிரி சோனார் கியூப் யூஸ் பண்ணி செக் பண்ணோம். அப்போ அதுவுமே ஜென்கின்ஸ் கூட கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஜென்கின்ஸ் என்ன பண்ணோம், சோனார் கியூப் வச்சு கோடோட குவாலிட்டி செக் பண்ணிடும், ஏதாவது டூப்ளிகேட்ஸ் இருக்கா, ஏதாவது பக்ஸ் இருக்கா, எல்லாமே செக் பண்ணி கொடுத்தோம். செக்யூரிட்டி டூல்ஸ், டாக்கர் இமேஜ் பில்ட் பண்ணும்போது ப்ராப்பராக பில்ட் ஆயிருக்கா அது மாதிரி செக் பண்ணுறது செக்யூரிட்டி டூல்ஸ் பண்ணுங்க. ரெண்டாவது, நடுவில் நிறைய டோக்கன்ஸு, கிரெடென்ஷியல், யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் கிரியேட் ஆகும், அது சேஃபாக ஸ்டோர் பண்ணுறதுக்கு வால்ட் படிக்கும். ஸோ இங்கே என்ன படிப்போம் அப்படின்னா, அப்ளிகேஷனை ஃபாஸ்ட்டாக கொண்டு வரதுக்கு மட்டும் டூல்ஸ் படிக்க மாட்டோம், அப்ளிகேஷனை எப்படி ரிலேபிளாக கொண்டு வருது, எப்படி செக்யூராக கொண்டு வருது, எப்படி எப்படி ரிலேபிளாக செக்யூராக சேஃபஸ்ட் கொண்டு வருதுன்னு வில் பி லேர்னிங் தட் டூல்ஸ் ஆல்சோ. DevSecOps டூல்ஸ், செக்யூரிட்டி டூல்ஸும் படிப்போம். அந்த செக்யூரிட்டி டூல்ஸ் ஜென்கின்ஸ் கூட இன்டர்நெட். திஸ் வாட் வி ஆர் கோயிங் டு டூ. கிளியர்? அப்போ ஒரு கம்பெனிக்கு ஆஃப்டர் திஸ் கோர்ஸ், திஸ் ட்ரைனிங், okay, from what you can contribute is just what you can do is you can help your company to create a infrastructure, cloud la proper infrastructure create பண்ணி தர முடியும், efficient cost optimized way, and also you can help your company to achieve the DevOps culture by creating a CI/CD pipeline and deliver the application fast with reliable. So this is what you are going to contribute to your company. Got it? How many of them clear? Any doubts? This is the role what you're going to do it. அப்போ உங்க ரோல் வந்து this is what your role. Pipelines create பண்றதோ, டாக்கர் கண்டெய்னர் கிரியேட் பண்றதோ, இல்ல Terraform ஸ்கிரிப்ட் எழுதி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்றது, இல்ல AWSல கான்ஃபிகர் பண்றது, எனிதிங். இல்ல நான் சொன்னது எந்த ஒர்க் பண்ணா உங்க ஒர்க்கா இருக்கலாம். Got it? Clear? Okay, fine. So அவ்வளோ விஷயங்கள் நீங்க லேர்ன் பண்ண போறீங்க. ஸோ those who are experienced, who want to move to DevOps role, they can easily switch. Easily in the knowledge vachi, in the hands-on knowledge vachi, projects vachi, you can easily move to your next DevOps job role. Clear? Got it? Okay. Okay, friends. That's all from my side. Any doubts you can ask me. If you have any doubts you can ask me. See, அப்ப நான் just ஒரு ஐடியா கொடுத்திருக்கேன், என்னென்ன டூல்ஸ்லாம் படிக்க போறேன். This is what we are going to learn. Master it. Clear? அப்போ உங்களுக்கு தெரியும் நெக்ஸ்ட் இதுக்கு
cloud எதுக்கு, Terraform எதுக்கு, Ansible எதுக்கு, Docker எதுக்கு, Kubernetes நான் சொல்ல, just leave it. Then Sonar Cube எதுக்கு, code quality check பண்றதுக்கு, Maven எதுக்கு. We have all this one. Yes, we do cover Python. Yeah, thank you for remember. Okay, so we also cover Python scripting. நம்ம ஸ்கிரிப்டிங்கும் பார்ப்போம். We'll be finally seeing scriptings like Python and shell scripting, bash scripting. Why? Because as a DevOps engineer, we have to know Python and bash scripting. எல்லாத்துக்கும் டூல்ஸ் யூஸ் பண்ண சொன்னவங்க கிடையாது. கம்பெனிஸ் வந்து எல்லாத்துக்கும் டூல்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்கன்னா கிடையாது. சம் ஸ்மால் டாஸ்க் எல்லாமே ஸ்கிரிப்ட் எழுத சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பைத்தான் எதுக்கு அப்படின்னா, இப்போ வந்து கம்பெனிஸ்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கீஸ் இருக்கும். ஓகே, செக்யூரிட்டி கீஸ்லாம் பர்மனெண்டா ஒரே கீ யூஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு 30 டேஸ்க்கு இல்லை 90 டேஸ்க்கு இல்லை 100 டேஸ்க்குன்னு கம்பெனி பாலிசிக்கு ஏற்ற மாதிரி கீஸ் மாறிட்டே இருக்கும், அந்த செக்யூரிட்டி கீஸ். இப்போ நம்ம என்ன பண்ணுவாங்க, இதுக்கு எதாவது டூல்ஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. நம்ம ஒரு பைத்தான் ப்ரோக்ராம் வச்சுவாங்க. ஓகே, வாட் யூ டூ, ரைட் அ பைத்தான் ப்ரோக்ராம். அது 90 டேஸ்க்கு ஒரு வாட்டி கீயை சேஞ்ச் பண்ணோம். அப்போ பைத்தான் ப்ரோக்ராம் எழுதி லாம்டா AWSல லாம்டாவில் ரன் பண்ணி லாம்டா என்ன பண்ணோம், கேஎம்எஸ்னு சர்வீஸ் இருக்கு, அந்த சர்வீஸ்ட்டு சொல்லி கீயை சேஞ்ச் பண்ணோம். ஓகே, ஜஸ்ட் ஒரு பைத்தான் ப்ரோக்ராம் எழுத போகிறோம். அந்த ப்ரோக்ராம் என்ன பண்ணோம், 90 டேஸ்க்கு ஒரு வாட்டி கீயை சேஞ்ச் பண்ணோம் யூசிங் AWS சர்வீசஸ். ஸோ இது மாதிரி ஸ்கிரிப்டிங்ஸ்லாம் எழுதுற மாதிரி இருக்கும். கிளியர்? காட் இட், வில் பி லேர்னிங் பைத்தான் பேஷ் ஸ்கிரிப்ட். ஈஸி தான், இன்னைக்கு ஏஐ இருக்கு, ஈஸியாக நீங்கள் கோடிங் எழுதலாம். காட் இட், பிகாஸ் நம்ம ஜஸ்ட் ஒரு ஆட்டோமேஷன் தான் கோடிங் எழுத போகிறோம். ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிற கோடிங் எழுத போதில்லை. ஸோ இட்ஸ் வெரி ஈஸி டு ரைட் அ கோட். காட் இட்? Any other doubts? So if you have any other doubts, you can ask me. Okay, good. Okay, so let's see our next class. We'll start with Linux. So next class, நம்ம பேசிக்ஸ்ல இருந்து லினக்ஸ்ல ஸ்டார்ட் பண்ண போறோம். So everyone attend the class. So from tomorrow, from next class, we'll start with hands-on practical. Clear? So be prepared for it. So உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். Just be ready for it. Okay. Thank you, friends. Thank you.